ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் விஜயன் பேசுகிறேன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் வீடியோ அப்லோட்ஸோட டிஃபால்ட் செட்டிங்ஸ் என்னென்ன அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் விஜயன் டெக்னாலஜி அப்படின்ற சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போடுற எந்த வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுக்குறவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி உங்கள் சப்போர்ட் தொடர்ந்து கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இந்த டிஃபால்ட் செட்டிங்ஸ்னால நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய டைமை நம்ம குறைச்சிடலாம். அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோ நீங்கள் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் அதை கம்ப்ரஸ் பண்ணி எடிட் பண்ணி ரெண்டர் பண்ணி அதை யூடியூப்பில் அப்லோட் பண்ணி அதோட கீவேர்ட்ஸ் எல்லாம் சர்ச் பண்ணி அதுக்கப்புறம் உங்களோட டிஃபால்ட்டாக உங்களோட ஃபேஸ்புக் ஐடி, இன்ஸ்டாகிராம் ஐடி, சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே கொடுத்து கீவேர்ட்ஸ் எல்லாம் டைப் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நிறைய டைம் எடுக்கும். ஸோ அதுக்கு ஃபிக்ஸடாக சில விஷயங்கள் நம்ம முன்னாடியே பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா உங்களோட டைமை ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு 10 to 15% கம்மி பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. இன்றைக்கி வாங்க வீடியோக்குள்ளே போய் அந்த செட்டப் எப்படி அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட டம்மி சேனல், அந்த சேனலுக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு யூடியூப்புக்குள்ளே போனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த ரைட் சைட் கார்னரில் உங்கள் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா யூடியூப் ஸ்டுடியோ அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க இங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த செட்டிங்ஸ் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ரல் சேனல் அப்படின்ற விஷயங்களை லாஸ்ட் வீடியோவில் பார்த்துட்டோம். அட்வான்ஸ் அண்ட் ஃபியூச்சர் எலிஜிபிலிட்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா அப்லோட் டிஃபால்ட்ஸ் அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அப்லோட் டிஃபால்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரே விஷயத்தை திருப்பி பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட டைட்டிலை ஃபிக்ஸடாக வச்சுக்கலாம். டேட்டு மட்டும் சேஞ்ச். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஏதாவது எஜுகேஷன்ஸ் வெபினார் மாதிரி கண்டக்ட் பண்ணுறீங்க, ஒரே டாபிக் தான் அதில் பேச போகிறீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் லைவ் வெபினார் அப்படின்னு போட்டு டுடே டேட்ஸ் போட்டுடலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த டேட்டு மட்டும் நீங்கள் டெய்லி அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு வாட்டியும் வீடியோ போடும்போது. ஸோ அந்த மாதிரி வைக்கிறத விட நீங்கள் கண்டிப்பாக வேறு கண்டென்ட் தான் போடுவீங்க. ஸோ அதனால் அந்த டைட்டிலை பை டிஃபால்ட்டாகவே நீங்கள் பிளாங்காக விட்டுருங்க. ஸோ அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷனில் தான் பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த லிங்க்ஸு, வெப்சைட்டோட லிங்க், உங்களோட சோஷியல் மீடியா லிங்க் இது எல்லாமே இங்கே தான் போடணும். ஃபார் எக்ஸாம்பிள், இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பார்த்தீங்கன்னா ஃபாலோவர்ஸ் ஆன் பிலோ சோசியல் நெட்வொர்க் ஆர் சோசியல் மீடியா நெட்வொர்க் வாட்எவர் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை போடலாம். டிராயிங் போட்டுக்குங்க, ரைட், லைன்ஸ் போட்டுக்குங்க. ஸோ ஃபேஸ்புக் அப்படின்னு போட்டு www. உங்களோட ஃபேஸ்புக் ஐடி, ஸோ ஏதோ ஒன்று சம்திங். ஓகேங்களா? ஸோ facebook.com/ உங்களோட ஐடி இருக்கும். அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் நீங்கள் வச்சிருந்தீங்கன்னா போடலாம், இல்லாட்டி தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ எல்லாத்துக்கும் போடணும்னு அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் ட்விட்டர், ஸோ இந்த மாதிரி சோசியல் மீடியா பேஜஸ் போடலாம். அதுக்கப்புறம் உங்களோட வெப்சைட், ஜாயின் அவர் வெப்சைட் அப்படின்னு போட்டுட்டு உங்களோட வெப்சைட் என்ன www. நான் விஜயன் டெக்கோ அப்படின்னு போடுறேன், டெக்னாலஜி அப்படின்னு. ஒரு வெப்சைட் இல்லை, இருந்தாலும் சும்மா போட்டுருப்போம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இருக்கிற வெப்சைட் போடுங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய வெப்சைட் என்னவோ அதை மட்டும் தான் போடணும், இல்லாத வெப்சைட்லாம் போடக்கூடாது. ஓகே? ஸோ இதெல்லாம் எல்லா வீடியோவில் நீங்கள் டைப் பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அதுக்காக தான் இந்த டிஃபால்ட்ஸ், அப்லோட் டிஃபால்ட்ஸ் நம்ம செட் பண்ணுறோம், ரைட்? ஓகே. ஸோ அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், அதாவது உங்களோட சேனலை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கலாம், இல்லை டிஸ்க்ளைமர் கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த சேனல் டிஸ்க்ளைமர் போட்டு வச்சுக்கலாம். இதெல்லாம் நம்ம டெய்லி எல்லா வீடியோலையும் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ அதனால் டிஸ்க்ளைமர் கொடுக்கலாம். This channel is 100% education purpose only. I'm not responsible losses or profit. For example, இப்போ ட்ரேடிங் சேனல்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிஸ்க்ளைமர் போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அது மாதிரி டிஸ்க்ளைமர் ஏதாவது நீங்கள் போடணும் அப்படின்னு நினச்சினா நீங்கள் போடலாம். இல்லாட்டி இந்த லிங்கை கிளிக் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம். பட் அது ஆரம்பத்திலே போட வேண்டாம், அது கொஞ்சம் நாள் ஆகட்டும். நல்ல சப்ஸ்கிரைப்லாம் வந்ததுக்கப்புறம் பண்ணுங்கள். ஓகே? ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களோட அப்லோட் டிஃபால்ட்ஸை போடலாம். அதுக்கப்புறம் தேங்க்ஸ் அண்ட் ரிகார்ட்ஸ் விஜயன் ரவி சந்திரன். ஸோ அதுக்கப்புறம் சின்ன கீவேர்ட்ஸ் போட்டுக்கலாம். யூடியூப் க்ரோ, தமிழ் யூடியூப் டிப்ஸ். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கீவேர்ட்ஸ்லாம் போடாதீங்க. சும்மா ஒரு 5-6 கீவேர்ட்ஸ் மட்டும் போட்டுக்குங்க. ஹேஷ்டேக் போட்டு நீங்கள் போட்டுட்டீங்க அப்படின்னா அது பை டிஃபால்ட்டாகவே உங்களோடதுல இருக்கலாம். ஸோ மொத்தம் நீங்கள் 5000 வார்த்தைகள் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களோட கண்டென்ட் ரெடி பண்ணுறது மட்டும், வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுல மட்டும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடாது. உங்கள் வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற கீவேர்ட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோவை யூடியூப் அல்காரிதமில் சர்ச் பண்ணும்போது உங்களோட அந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு உங்கள் வீடியோவை மேலே கொண்டு வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் டீட்டெயிலாக போக நம்ம பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சின்ன பேசிக்கான ஸ்டெப்ஸ்லாம் முன்னாடியே பண்ணி வச்சுருங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா விசிபிலிட்டி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த விசிபிலிட்டியில் பார்த்தீங்கன்னா பப்ளிக், ப்ரைவேட் அண்ட் அன்லிஸ்டட் அப்படின்ற 3 ஆப்ஷன் இருக்கும். அன்லிஸ்டட் வச்சிட்டிங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஒரு வீடியோ நீங்கள் ரெடி பண்ணி ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணி சப்மிட் பப்ளிஷ் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இல்லாட்டி அந்த லிங்க்கை யாருக்கு கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த வீடியோ தெரியும், வேறு யாரும் சர்ச் ரிசல்ட்டில் பார்க்க முடியாது. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், ஏதாவது கரெக்ஷன் இருக்கா இல்லையான்றதை அன்லிஸ்டடில் வச்சுட்டு வேணும்னா அந்த வீடியோ வச்சுக்கலாம். இல்லை ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து பப்ளிக் வியூ அப்படின்னு மாற்றிட்டு நம்ம வந்து சப்மிட் கொடுத்துட்டோம்னா விசிபிள் ஆகிடும் யூடியூப்பில். அது எதுக்குன்னா ஏதாவது கரெக்ஷன் இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக. இல்லை நம்ம வந்து ப்ரைவேட் கொடுக்கணும் அப்படின்னா, ப்ரைவேட் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் ப்ரைவேட் வீடியோ ரெடி பண்ணி அதை என்ன பண்ணுவாங்கன்னா பர்டிகுலர் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கோர்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? லெசன் 1 லெசன் 2 லெசன் 3 க்ரியேட் பண்ணி அது ப்ரைவேட் வீடியோவாக க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ப்ரைவேட் வீடியோவுக்கு யார் பேமெண்ட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணுறாங்களோ யூடியூப் மூலமாக கிடையாது, மேபி யூடியூப் மூலமாக பண்ணுறவங்களுக்கும் அது கிடைக்கும். மெம்பர்ஸ் ஒன்லி அப்படின்ற ஆப்ஷன்லாம் ஃபியூச்சரில் எலிஜிபிள் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் வந்து அப்புறம் பார்க்கலாம். ஸோ இந்த ப்ரைவேட் வீடியோவில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அவங்களோட கோர்ஸ் ஏதாவது கண்டக்ட் பண்ணுறீங்கன்னா அந்த கோர்ஸை வந்துட்டு நீங்கள் வந்து பேமெண்ட் வாங்கினதுக்கப்புறம் அவங்களோட மெயில் ஐடிக்கு மட்டும் இந்த வீடியோவை அக்சஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ண முடியும். அதுக்கு தான் இந்த ப்ரைவேட் ஆப்ஷன் அப்படின்றது. ஓகே, ரெண்டாவது பப்ளிக் அப்படின்னா பை த டைம் நீங்கள் வந்து வீடியோ அப்லோட் பண்ணி சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடனே பப்ளிஷ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டெஃபினிஷனில் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே ஹெச்டிக்கு மாறிக்கும். ஓகேங்களா? ஒருவேளை உங்கள் வீடியோ குவாலிட்டி ஹெச்டி 4K குவாலிட்டியில் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்ச நேரத்தில் அது வந்து மாறிக்கும். ஸோ அப்லோட் பண்ணி நம்ம இதெல்லாம் செட் பண்ணுறதுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக அது எல்லாமே வந்து ரெண்டரிங் நடந்து முடிஞ்சிடும், யூடியூப் ரெண்டரிங் நடந்து முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ அதனால் அதை பற்றி ஒரு பெருசாக ஒன்றும் ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி உங்களோட சேனலோட முக்கியமான ஒரு 5-6 டேக்ஸ் வந்து நீங்கள் போடலாம். ஓகேங்களா? ஸோ உங்கள் சேனல் எது ரிலேட்டடானது, இப்போ குக்கிங் பண்ணுறீங்கன்னா குக்கிங் தமிழ் ரெசிபி அப்படின்னா ரெசிபி அப்படின்னு போட்டுடலாம். இல்லை யூடியூப் க்ரோத்தை பற்றி போட்டிருக்கீங்க அப்படின்னா யூடியூப் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், இல்லை வேறு ஏதாவது விஷயங்களை வந்து நீங்கள் வந்து சொல்லித்தரீங்க, ஒரு கோடிங் சொல்லித்தரீங்க அப்படின்னா அது ரிலேட்டடான கோடிங், பைத்தான் கோடிங் இன் தமிழ், பைத்தான் கோடிங் என்ன உங்களுக்கு வந்து சாரி இந்த மாதிரி ஹேஷ்டேக் போடக்கூடாது, சாரி. ஸோ நீங்கள் போடுறீங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு கோடிங் சேனல் வச்சு நடத்துறீங்க, ப்ளஸ் உங்கள் கோடிங்க்கு பைத்தான் கற்றுக் கொடுக்குறதுக்கு நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஹவு டு லேர்ன் பைத்தான் இன் தமிழ், அந்த மாதிரி நீங்கள் வந்து நிறைய விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து போட்டுக்கிட்டே இருக்கலாம். ஜாவா கோடிங் இன் தமிழ். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லேர்ன் பைத்தான் அப்படின்றது ஒரு கீவேர்டு, ஹவு டு அப்படின்றது ஒரு கீவேர்டு, அதே மாதிரி ஜாவா கோடிங் அப்படின்றது ஒரு கீவேர்டு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒருவேளை குக்கிங் சேனல் வச்சுருக்கீங்க, நீங்கள் ஏதாவது வீடியோ வந்து குக்கிங் ரிலேட்டடானது போடுறீங்க அப்படின்னா தமிழ் குக்கிங் ரெசிபி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கீவேர்டு. ஓகேங்களா? ஸோ யாராவது குக்கிங் ரெசிபி இன் தமிழ் அப்படின்றதும் ஒரு கீவேர்டு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் அந்த மாதிரி மாற்றி நீங்கள் போடலாம். பட் நிறையா வந்து இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 தான் நீங்கள் வந்து போட முடியும் வார்த்தைகள். ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணாலும் உங்கள் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி போட்டுறாதீங்க. மற்ற சேனலோட டேக்கை தூக்கிட்டு வந்து இதில் போடுறது அதெல்லாம் வேண்டாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து வில்லேஜ் குக்கிங் அப்படின்னு ஒரு சேனல் இருக்குது அப்படின்னா அந்த சேனலோட வில்லேஜ் குக்கிங் அப்படின்றத எடுத்துகிட்டு வந்து அந்த கீவேர்டை போடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சர்ச் பண்ணும்போது அந்த சேனலை தான் தூக்கிட்டு வந்து காமிக்கும், உங்கள் சேனலில் காமிக்காது. ஸோ அதனால் அந்த இது போட வேண்டாம். நீங்கள் வந்து உங்களோட சேனலில் நீங்கள் என்னவா வச்சுருக்கீங்களோ அதுக்கு ஒரு ரிலேட்டடான கீவேர்ட்ஸை ரிசர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும். நிறைய வீடியோஸ் பாருங்கள், நிறைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா சைடில் கீவேர்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த கீவேர்ட்ஸ்லாம் என்னென்ன வீடியோவில் ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்றதெல்லாம் நம்ம ஃபியூச்சர் வீடியோஸில் பார்ப்போம். ஓகேங்களா? எப்படி இந்த வீடியோவுக்கு எப்படி வந்து இவங்க வந்து கீவேர்ட்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம ஃபியூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களோட சேனலுக்கு ரிலேட்டடான ஒரு 5-6 கீவேர்டை அப்லோட் டிஃபால்ட்ஸில் நீங்கள் பை டிஃபால்ட்டாகவே செட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வீடியோ அப்லோட் பண்ணும்போது தனியாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோக்கு உண்டான கீவேர்ட்ஸையும் நீங்கள் டேக்கில் ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ அது போக ஃபியூச்சரில் பார்க்கலாம். அடுத்து அட்வான்ஸ் செட்டிங்ஸில் போங்க. இதில் வந்து ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸ் தான் இருக்கும். அலோ ஆட்டோமேட்டிக் சாப்டர் வென் அவைலபிள் அண்ட் எலிஜிபிள். ஒருவேளை நீங்கள் வந்து உங்களோட கண்டென்ட் நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக் சாப்டர் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இல்லாட்டி ஜஸ்ட் லைக் அதை அன்செக் பண்ணி விட்ருங்க. ஆட்டோமேட்டிக் சாப்டர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில வீடியோஸில் பார்த்தீங்கன்னா கீழே சாப்டர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதே மாதிரி யூடியூப்பில் அந்த ப்ளே ஆகும் தெரியுங்களா, ப்ளூ அந்த லைன் மாதிரி ஒன்று, அதில் பார்த்தீங்கன்னா கட் பண்ண மாதிரி பார்ட்டான விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதுதான் வந்து சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3 அப்படின்றத வந்து நிறைய பேர் ரெக்கார்ட் பண்ணும்போது அந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணுவாங்க. பட் அது வேணுமா வேணாமா அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணிக்கிங்க. பட் நமக்கு அது தேவைப்படாது. ஓகே, ஸோ லைசன்ஸ் வந்து ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸ் தான். கேட்டகரி வந்து உங்களோட சேனல் எது ரிலேட்டடான சேனல், ஃபிலிம் அண்ட் அனிமேஷன்ஸ், ஆட்டோ அண்ட் வெஹிக்கிள்ஸ், மியூசிக்ஸ், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை என்டர்டைன்மெண்ட் சூஸ் பண்ணிங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் சேனல் கேப்ஷன் சர்டிஃபிகேஷன் வந்து என்ன எதில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் லாங்குவேஜ் அண்ட் கேப்ஷன் சர்டிஃபிகேஷன் வந்து உங்கள் சேனல் நீங்கள் எதில் போடுறீங்களோ அதில் போட்டுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து தமிழ் அப்படின்றத சூஸ் பண்ணுறேன். நீங்கள் வேறு ஏதாவது லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வேறு லாங்குவேஜ் யூஸ் பண்ணிங்க. கேப்ஷன் சர்டிஃபிகேஷன், திஸ் கண்டென்ட் ஹேஸ் நெவர்
ஏர்ட் ஆன் டெலிவிஷன் இன் யூஎஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்க. ஓகே, ஸோ டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் லாங்குவேஜ், நீங்கள் டிஸ்கிரிப்ஷனோட லாங்குவேஜ் அந்த டைட்டில்லாம் வந்து எந்த லாங்குவேஜில் கொடுக்குறீங்களோ அந்த லாங்குவேஜை கொடுத்துருங்க. நான் பை டிஃபால்ட்டாகவே இங்கிலீஷ்னு வச்சிடுறேன். ஓகே, ஒருவேளை உங்கள் டைட்டில் வந்து அந்த டைட்டில் போடுவீங்க இல்லையா யூடியூப், அது வந்து முழுக்க தமிழில் போட்டுட்டிங்கன்னா தமிழில் போடுங்க, டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல்லாக தமிழில் எழுதுங்க. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அலோ கமெண்ட்ஸ் அப்படின்னா, அலோ ஆல் கமெண்ட்ஸ் அப்படின்னா நீங்கள் வந்து யார் என்ன கமெண்ட்ஸ் போட்டாலும் அது வந்து உங்கள் வீடியோக்கு கீழே வரும். ஹோல்டு பொட்டன்ஷியல் இன்அப்ரோப்ரியேட் கமெண்ட்ஸ் ஃபார் ரிவ்யூ அப்படின்னா ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் வந்து யூடியூப் அல்கரிதமே வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ணிடும். ஒருவேளை அவங்க வந்து ஒரு மாதிரி ஹேட் ஸ்பீச் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருந்தாங்க, இல்லாட்டி இரிட்டேட்டிங் பண்ணுற மாதிரி ஏதாவது விஷயங்கள் பேசியிருந்தாங்க, அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் போட்டிருந்தாங்க அப்படின்னா அதுவே ஃபில்டர் பண்ணி எடுத்துரும். பட் 95% எடுத்துரும், ஒரு சிலதெல்லாம் அதுக்கு தெரியாது. ஸோ 95% அது வந்து ஹெல்டு ஃபார் ரிவ்யூக்கு போயிடும். ஓகேங்களா, அது வந்து நீங்கள் அப்ரூவ் பண்ணாத வரைக்கும் அது ஹெல்டு ஃபார் ரிவ்யூவில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஹோல்டு ஆல் கமெண்ட் ஃபார் ரிவ்யூ அப்படின்ற ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே எல்லா கமெண்ட்டுமே ரிவ்யூக்கு போயிடும். அதாவது நீங்கள் அப்ரூவ் பண்ணுற வரைக்கும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பெண்டிங்லேயே நின்றும். ஸோ அது வைக்க வேணாம், பெட்டர் டு ஹோல்டு பொட்டன்ஷியல் இன்அப்ரோப்ரியேட் கமெண்ட்ஸ் ஃபார் ரிவ்யூ அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்க. அதே மாதிரி டிசபிள் கமெண்ட்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா யாராலையுமே கமெண்ட் பண்ண முடியாது. பட் அது வந்து உங்களோட சப்ஸ்கிரைபர் வர்றாங்க இல்லையா, ஸோ அதை வந்து பாதிக்கும். அதுவும் இல்லாமல் சப்ஸ்கிரைபர் போடுற கமெண்ட்ஸும் ஒரு கீவேர்டு தான். ஓகேங்களா, அவங்க சில வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணி சில பேர்லாம் நிறைய பேர் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் ஒரு கீவேர்டாக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அதனால் வந்து எப்பயுமே கமெண்ட்ஸை டிசபிள் பண்ணுறது வந்து நல்லா இருக்காது. மேபி நீங்கள் வந்து ஒரு குழந்தைகளை வச்சு ஏதாவது ஷோ பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து கமெண்ட்ஸ் டிசபிள் பண்ணலாம், நிறைய பேர் தப்பாக பேசுகிற வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அது பண்ணலாம். அதுக்கு பதில் ஹோல்டு பொட்டன்ஷியல் இன்அப்ரோப்ரியேட் கமெண்ட்ஸ் அப்படின்றத போட்டுட்டு சில வார்த்தைகளை நம்மளால் பிளாக் பண்ண முடியும். ஸோ அது என்னன்றதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். ரைட், ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் செட்டிங். ஸோ இது எல்லாத்தையுமே பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துருங்க. ஓகே, ஸோ ஒன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் சேனலில் வந்து பை டிஃபால்ட்டாகவே நீங்கள் என்ன பண்ணலாம் எப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ கிரியேட் அப்லோட் வீடியோ கொடுத்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் சும்மா ஏதாவது ஒரு ஃபைலை செலக்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ டைப் பண்ண அந்த விஷயங்கள் எல்லாமே பை டிஃபால்ட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்துடும். ஸோ இது எல்லாமே வந்துடும். அதுக்கப்புறம் செலக்ட் பிளேலிஸ்ட், நீங்கள் வந்து கிரியேட் பிளேலிஸ்ட்டை பற்றி பார்க்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நோ திஸ் சேனல் இஸ் நாட் ஃபார் கிட்ஸ் அப்படின்றத சூஸ் பண்ணிடணும். நம்ம போட்ட அந்த லேர்ன் பைத்தான் அதெல்லாம் வந்து பை டிஃபால்ட்டாகவே உங்களோட டேக்ஸில் வந்து விழுந்துடும். ஓகேங்களா, ஸோ வீடியோ லாங்குவேஜ் தமிழ், திஸ் கண்டென்ட் ஹேஸ் நெவர் ஹர்டு. அதுக்கப்புறம் ரெக்கார்டிங் டேட் வந்து நம்ம என்னவோ அதெல்லாம் போட்டுக்கலாம். இதெல்லாம் ஃபியூச்சரில் வீடியோ அப்லோடிங் ப்ராசஸை பற்றி பார்க்கும்போது நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட்டாகவே நமக்கு வந்து கிடச்சிரும். ஓகேங்களா, ஸோ இதுக்கு தான் வந்து இந்த அப்லோட் டிஃபால்ட்ஸ். ஸோ இதை நீங்கள் மறக்காமல் இந்த செட்டிங்ஸை உங்கள் வீடியோவில் அப்லோட் இது பண்ணிக்கங்க. இங்கே தான் நம்ம டைட்டில் போட போகிறோம், ஹவ் டு ஏர்ன் மணி ஆன்லைன் ஆர் ஃப்ரம் யூடியூப் அப்படின்றத நம்ம டைட்டில் இங்கே தான் போட போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுக்குறவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜயன்.